ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி கீ சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 லவங்கப்பூ, ஒரு பட்டையை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், 3 கிராம்பு, அப்புறம் 4லேருந்து 5 பட்டை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். ஆனால் பட்டை மிளகாவை மட்டும் நம்ம இப்போ கொட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம பட்டை மிளகாவையும் இதோட சேர்த்து கொட்டிட்டோன்னா சீக்கிரமாக அது கரிஞ்சிரும். அதனால் இந்த சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கப்பூ இதெல்லாத்தையும் கொட்டி லேசாக ஒரு வாசனை ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். லேசாக கொஞ்சம் yellowish கலர் மாதிரி ஆனால் போதும். அடுப்பை ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுட்டு செஞ்சால் போதும். இப்போ நம்ம பட்டை மிளகாவையும் அதே மாதிரி கொட்டி லேசாக வறுத்துட்டு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப கறியை விட வேணாம், லேசாக வறுத்தாலே போதும். ஓகே, இப்போ நம்ம சமைக்கிற பேனில் 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா நெய்க்கு பதிலாக அதில் எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம். ஆனால் நெய் ஊற்றி செஞ்சால் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த நெய் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுருக்கட்டும். ஓகே, இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி பெருசாக நறுக்கி இப்போ அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுறலாம். இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்கணுன்ட்டு இல்லை, லேசாக ஓரளவுக்கு அது வந்தோடனே சரியாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வேகும். ஓகே, இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா திருப்பி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் 3 கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சோம்ல அந்த மிளகா, அந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது இதில் சேர்த்துக்க போகிறோம். மசாலா சேர்க்கும் போது அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா சேர்த்துட்டு அந்த நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு நெய் பத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுறலாம். இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இது நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணும் போது அந்த வாசனை ஏறும். அந்த மாதிரி நல்லா வாசனை ஏறினோன்னே இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் ஒரு 1/2 kg சிக்கனு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். அதை இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கோழி எல்லா இறைச்சிலையும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ ஒன்று சின்னதாக க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து கிளறி விட போகிறேன். நல்லா அந்த உருளைக்கிழங்கையும் கோழியும் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப கொஞ்சமாக 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னும் கோழி வேவலை. இனிமேல் தான் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி வேவ வைக்க போகிறோம். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் கோழி கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ நம்ம மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை வேவ வைக்க போகிறோம். அப்போ கோழியிலேருந்து தண்ணி வெளியாகும். ஆனால் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் பாய்க்காமல் இரும்பு சட்டி பாய்ச்சி இந்த கோழி செய்கிறதா இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் 3 கரண்டிக்கு பதிலாக 5 கரண்டி தண்ணி ஊற்றிக்குங்க. ஓகே, நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூடி போட்டு இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் வேவ வைக்க போகிறோம். 15 நிமிஷம் இதை நம்ம வேவ வைக்கிறோன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில திறந்து கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கட்டும் நல்லா வேவும். இப்போ பாருங்கள்,
இப்போ ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகிருக்கு பாருங்கள். கோழிலேருந்து அந்த தண்ணி இன்னும் கூட நம்ம ஊற்றுனதை விட கூட வெளியாகிருக்கு. கோழியும் ஓரளவுக்கு வந்திருக்கு, ஆனால் இன்னும் முழுசாக வேவலை. நம்ம நல்லா அதை திருப்பி விடணும் எல்லா பக்கட்டும் படுற மாதிரி. இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஏற்கனவே வெங்காயம் வேவிக்கிற டைமில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். ஸோ நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போடாமல் வேவ வச்சுருங்க. வேவ வச்சுட்டு உருளைக்கிழங்குலாம் வந்துருச்சான்னு பாருங்கள். எல்லாம் ஓகேனா நான் வெங்காயம் வெட்டும் போதையே கொஞ்சம் வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ மேலே தூவி கொட்டி விட போகிறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் கொட்டினதுக்கப்புறம் இதை வேவ வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.